வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 3 தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஒப்பந்தங்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து சின்னதாக ஒரு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஏதாச்சும் போட்டு நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்றது. காலகட்டங்கள் இளைய சமூக சார்ந்த விஷயங்கள் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். மற்றபடி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள்கிட்ட பேசும்போதோ கொஞ்சம் குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சலோ ஒரு மனக்காயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. 3 8 10 நாள் தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, அதீதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கிறது. ஸோ 3 7 4 7 9 9 நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒன்று நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளோட பேசும்போது பழகும்போது ஒரு கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தந்தை சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஒரு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்க. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் வந்து நீச்சமாக இருக்கிறனால வேலையில் வந்து மேலதிகாரிகளோ ஓனர்னாலேயோ சின்ன சின்ன மனக்காயங்களோ ஒரு மன உளைச்சலோ வருவதற்கான வாய்ப்புல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும் நல்ல ஒரு புதிய ஒரு ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் செல்லும். ஸோ லாபங்கள் கிடைக்குமான கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருந்தாலும் மறைமுகமான நிறைய காரிய சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். தசாபதி பலன்கள் வந்து மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்தரம் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்தரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது குடும்பம் மற்றும் தந்தை சார்ந்த ஒரு சின்ன மனக்காயங்களோ குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் சரி, மற்றபடி வந்து கணவன் மனைவிகளிலும் சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 5ஆம் அதிபதி இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் நமக்கு மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலே வந்து கொஞ்சம் வந்து நிறைய ஓனர் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விரயங்களை கொடுத்தாலும் அடுத்தடுத்த லெவலில் வந்து கொஞ்சம் முன்னேற்றங்களையும் கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து சந்திரனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் குழந்தைகளோட மன உளைச்சல் கொடுத்தாலும் மற்றபடி வந்து உங்களது வளர்ச்சியில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நல்ல சிறப்பான விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன மனக்காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து 12ஆம் அதிபதியான சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சின்ன விரயங்கள் மறைமுகமான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் சூரியன் வந்து வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் குரு வந்து செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களை வந்து அகலக்கால் வைக்கிறதோ அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து சனி தசாபதியும் சனி வந்து 12ல் இருக்கும்போது மறைமுகமான நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
9ல் இருக்கார். ஸோ 4 7ஆம் தேதி 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் நல்ல யோகங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து கணவன் மனைவிக்கு வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ் செய்யப்படும். காரணம் சுக்கிரன் வந்து கேதுடைய சாரத்தில் மூல நட்சத்திரத்தில் போகும்போது நிறைய விஷயங்களை வந்து வாக்குவாதங்களை வந்து ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாவில் வந்து என்னென்னா கொஞ்சம் இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதுனால வந்து இந்த மன உளைச்சலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கலாங்க. ஸோ இதுவரை பார்த்தது தசாபதி பலங்கள். ஸோ இனிமேல் பார்க்க பார்த்தது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டிஸ்ட்ரி. ஸோ கண்டிஸ்ட்ரிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஸ்ட்ரி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேசலாம். நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறுலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்த கயிறு கட்டியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். சில பேர் நிறைய கயிறு வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணாதான் அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது கண்டிஸ்ட்ரி இருக்கா இல்லையா. கண்டிஸ்ட்ரி இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் கண்டிஸ்ட்ரி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ கண்டிஸ்ட்ரினா எப்படி இருக்கும். ஸோ கண்டிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சியிலையோ அபரீதமாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற அது பார்க்குறது தான் வந்து கண்டிஸ்ட்ரி. ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமானா எல்லாருமே பாதிக்காது. ஸோ இது வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்ற போது சுகிசிவம் சாருடைய ஒரு சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு. ஸோ வீடு கட்டிட்டு அப்போது ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஸோ வீடு கட்டி அந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சிலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா, எப்பா எவ்வளோ பெரிய வீடு, என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் பேசி தள்ளியிருக்காரு. அது பேசி முடித்து அந்த மனுஷன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால் இடறி படியில் அது உழுது அடிபட்டுருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்டிஸ்டிங்கிறது. ஸோ கண்டிஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும். அதனால் ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம படுத்தி எடுத்துரும். ஸோ இதுதான் கண்டிஸ்ட்ரி பண்ணுறது. நமக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்ட்ரின்றது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த பாதகாதிபதி 2ல் இருக்கணும். ஸோ 2ல் பாதகாதிபதி இருக்கிறவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஸ்ட்ரிங்கிறது எஃபெக்ட் ஆகும். ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா, இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்ல இவ்வளோ போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஸ்ட்ரிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி 2ல் இருக்கோ, ஸோ அது வந்து இல்லாட்டி 6ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிஸ்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ண. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணலாம், ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே கண்டிஸ்ட்ரி வரும். பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை வந்து சரி பண்ணணும்னா ஒரே விஷயம் தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்கிங்க. ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலில் வந்து சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும். வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ வெண்கடுகு, கொஞ்சோண்டு குங்குளியம். ஸோ குங்குளியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும், ஒரு கட்டியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது வெண்கடுகு, குங்குளியம், சாம்பிராணி. ஸோ இது வந்து சாம்பிராணியோடைய குவான்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறையா இருக்கலாம். வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க. குங்குளியம் வந்து சும்மா ஒரு பிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், ஸோ பிச்சு அதில் போடுற மாதிரி இருக்கணும். அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம், வெண்கடுகு, சாம்பிராணி 3மே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒரு பேட் ஆஸ்பெக்ட், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு, நம்ம ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கண்டிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக போகும். அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஒரு சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம். இல்லைனா செவ்வாய் வெள்ளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான். ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான். என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வேணால் பண்ணலாம். ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது, திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம், சாம்பிராணி இதெல்லாம் போட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிஸ்ட்ரி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ண சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.